வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். உரத்தை பொறுத்தவரையும் தட்டுப்பாடு வருகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்ற முறையிலே தான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால், மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடை பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்க இருக்கிறார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க இருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்ச ரூபா வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா, சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும், 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரப் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பட்டீலும், 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென், ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர், அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது.
தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.